இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஹாரன் ஒயரிங் சர்க்யூட். ஹாரன் அந்த ஒயரிங் சர்க்யூட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பேட்டரியோட ஒரு எண்டு வந்து சொலினாய்டு வால்வில் கனெக்ட் ஆகி சொலினாய்டு வால்வ் வந்து ஃபியூஸ் வழியாக ரிலேக்கு போகும். இந்த ரிலேவோட இன்னொரு எண்டு பார்த்திங்கன்னா ஹெவி கேபிள் மூலயமா ஹாரன் பைப்ஸில் போய் ஜாயிண்ட் ஆகிடும். ஹாரன் பைப்ஸோட பாடி வந்து நேராக எர்த்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதே ரிலேயில் உள்ள இந்த காயில் வைண்டிங்கோட ஒரு எண்டு வந்து புஷ் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட புஷ் ஸ்விட்சோட இன்னொரு எண்டு வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பேட்ரி நம்ம ஹார்ன் பட்டனை அமுக்கும் போது பேட்டரியிலேருந்து வர பவர் சொலினாய்டு வழியாக ஃபியூஸ் வழியாக நேராக ரிலேக்கு போயிடுது. ரிலேயில் அதேமாரி புஷ் ஸ்விட்ச், இந்த ஹார்ன் ஸ்விட்சை அமுக்கினோடனே ரிலே வைண்டிங் வழியாக எர்த்து மூலமாக அங்கே எலக்ட்ரோ மேக்னெட் உருவாகுது. இது வந்து பிளஞ்சர் இயக்கத்தினால அந்த ஹார்ன் மின்சுற்று பூர்த்தி ஆகுது, அந்த ஒலியை எழுப்புது. இதே வந்து நம்ம இப்போ ஹார்ன் சுவிட்சை விடுவிட்டோடனே அந்த இந்த மின் சர்க்யூட் வந்து ஓப்பன் சர்க்யூட்டாக மாறினோடனே ஒலியை தராமல் நிறுத்திடுது. இப்போ பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரிக் வைப்பர் மோட்டார். இந்த எலக்ட்ரிக் வைப்பர் மோட்டார் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியிலேருந்து வந்து நேராக வைப்பர் சுவிட்சிலேருந்து இந்த ஃபியூஸ் வழியாக வைப்பர் மோட்டரோட ஒரு டெர்மினலுக்கு மின்சாரம் போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இதோட இன்னொரு டெர்மினலுக்கு வந்து எர்த்து கொடுத்துருப்பாங்க. இன்னொரு டெர்மினலுக்கு நேராக எர்த்து. அதுமாரி மோட்டரில் இந்த வைப்பர் மோட்டரில் ஃபீல்டு ஆர்மேச்சர் வைண்டிங் அமைச்சு அதை கார்பன் ப்ரெஸ் வழியாக டெர்மினல்லேருந்து பேட்டரிக்கு மின்சாரம் போகிற மாதிரி, இந்த டெர்மினல்லேருந்து பேட்டரிக்கு மின்சாரம் போகிற மாதிரி கனெக்ஷன் இருக்கும். லிமிட் ஸ்விட்சை அமுக்கினோன்னே ஒரு முனை டெர்மினல் வயருடனும் மற்றொரு முனை எர்த்து ஸ்க்ரூவுடனும் டைட் பண்ணியிருப்பாங்க. வைப்பர் சுவிட்சை ஆன் பண்ண உடனே பேட்டரி மின்சாரம் வந்து மோட்டரோட வைண்டிங் வழியாக போகும். மோட்டார் இயக்கம் இதனால் வந்து இணைந்துள்ள ஆப்ரேஷன் மெக்கானிசமாக இயங்கி கண்ணாடியில் படிந்துள்ள தண்ணீரை, அதாவது இந்த ஆர்மேச்சர் இந்த இது மூலிமா கண்ணாடியில் படிந்துள்ள தண்ணீரை துடைக்கிறது. சுவிட்சை ஆஃப் செஞ்ச உடனே மோட்டருக்கு போகிற அந்த மின்சாரம் தடைபட்டு மோட்டார் இயக்கம் நிறுத்தப்படுது.